ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நாம போறோம் எஸ். ஃப்ரைடே மிட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 1:00 கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பி போயிருந்தோம். எனக்கு ஒரு மாரி ஜாலியா இருந்தது. ஏன்னா, இது என்னுடைய 2ண்ட் டைம் நான் வந்து ட்ரெயின்ல போறது. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போற ட்ரிப் பிளான் எல்லாமே சும்மா பக்காவா இருக்கும். ஆனா வீட்ட விட்டு வெளிய போவோமான்னு தான் தெரியாது. முக்காவாசி கேர்ல்ஸ் கேங்கோட ட்ரிப்பே இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி கப்பிள்ஸா இருக்கும்னு வைங்களேன், விண்டோ சீட் நமக்கு தாராளமா விட்டு குடுத்துருவாங்க. பட் ஜீவா கொஞ்சம் கூட அசரவே இல்ல. எனக்கு நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கன்ற மாரி இருந்தது. அண்ணா வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் மேல தூங்கிட்டு அதுக்கப்புறம் கீழயே வந்துட்டேன். நான் விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்குனேனே. அதுக்கப்புறம் எழுப்பி விட்டாங்க. வியூ வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஃபைனலி பாண்டிச்சேரி ரீச் ஆயாச்சு. என் மைண்ட்ல இது பண்ணலாம், அது பண்ணலான்னு ஃபுல் ஃபார்ம்ல செம்ம எக்ஸைட்மென்ட்டோட தான் வந்தேன். பட் அதெல்லாம் பண்ணனான்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த வ்ளாக்ல பார்க்கலாம். 2 to 3 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இதே ஓஷன் வியூ ரெசார்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அப்ப வேற மாரி இருந்தது, இப்ப வேற மாரி இருந்தது. எங்க பால்கனி தொறந்த உடனே பீச் தான். அவ்ளோ அழகா இருந்தது. எங்களோட செக் இன் டைம் வந்து 12:00 தான். நாங்க 10:00 வந்தனால எப்படியோ பேசி ரூமையும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.